வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ். இந்த பதிவு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரிவு 161 தற்பொழுது புதிதாக உருமாறியுள்ள பிஎன்எஸ்எஸ் பிரிவு 180 இந்த இரண்டு பிரிவுகளிலும் கூறப்பட்டுள்ள சாராம்சங்கள் பற்றி புதிதாக வந்துள்ள இளம் காவல் அதிகாரிகளுக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை செய்கிறேன். இந்த இரண்டு பிரிவுகளுமே 161 சிஆர்பிசி அண்ட் 180 பிஎன்எஸ்எஸ் இரண்டுமே ஒரு காவல் நிலைய அதிகாரி அல்லது போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய புலன் விசாரணையின் பொழுது சாட்சிகளை விசாரிப்பது எப்படி என்பது குறித்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ள பிரிவுகள். ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க? எனி போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் அன் இன்வெஸ்டிகேஷன் மே எக்ஸாமின் எனி பர்சன் supposed to be acquainted with the facts and circumstances of the case அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டு பி அக்வைண்டட் வித் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் கேஸ்ன்னு சொன்னால் அவர் விசாரிக்கின்ற அந்த வழக்கை பற்றி ஒரு நபருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்று எண்ணுகின்ற பட்சத்தில் அவரை விசாரித்து அவர் சொல்லுகின்ற வாக்குமூலத்தை பதிவு பண்ணலாம். இப்போது நான் காவல்துறையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவுலையும் நீண்ட வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் சமீபத்தில் ஒரு அன்பர் அவர் ஒரு கரப்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு எதிராக மனு கொடுத்தவர், நடவடிக்கைக்காக மனு கொடுத்தவர். அது 4 வருஷம் ஆச்சு. அவர் வந்தார், சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துறையில் ஒரு கரப்ட் ஆக்டிவிட்டீஸு அதில் நான் பாதிக்கப்பட்டவன், அது விஷயமாக சம்மந்தப்பட்ட அந்த கரப்ட் அஃபீஷியல்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிற மனு கொடுத்தேன். ஆனால் அவங்க 4 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை. திடீர்னு இப்போது 4 வருஷம் கழித்து ஃபோனில் இந்த மாதிரி நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொன்னாங்க. இப்போ நான் நேராக போனேன். அங்கே இருந்தவங்க என்னைய கேட்ட கேள்விகள், நான் அது கொடுத்த என்ன வழக்குக்கு கொடுத்த சம்பந்தமில்லாத விஷயங்களெல்லாம் கேட்டாங்க. உதாரணமாக, நான் தான் அந்த வழக்குக்கு புகார்தாரர், புகார் அளித்தவர் நான் தான். ஏற்கனவே நான் கொடுத்துள்ள விஷயங்கள் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கொண்டு தேவைப்பட்ட விஷயங்களை அது தொடர்பாக தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு ஜாதகம் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு உதாரணமாக இந்த 161 சிஆர்பிசி வாக்குமூலம், 180 பிஎன்எஸ்எஸ் வாக்குமூலங்கிறது நான் முதல்ல சொன்னேன், சப்போஸ் டு பி அக்வைண்டட் வித் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ்ன்னு சொன்னேன். அதாவது இந்த வழக்கை பற்றின விஷயங்கள் தெரிந்தவராக இருக்கக்கூடும் என்ற பட்சத்தில் அதை பற்றின விஷயங்கள். ஸோ அப்போ நம்ம கேள்விகள் எப்படி இருக்கணும்? போலீஸ் ஆஃபீஸர் கேட்குற கேள்வி எப்படி இருக்கணும்? தி கொஸ்டின்ஸ் மஸ்ட் பி ரெலவென்ட் டு தி சார்ஜஸ் ஆஃப் த கேஸ். அந்த வழக்கில் என்ன சார்ஜஸ் இருக்குது அதுக்கு தொடர்புடைய கேள்விகளை தான் நம்ம ரெடி பண்ணி கேட்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டில் இந்த சொல்கிற விசாரிக்கப்படுகின்ற நபருடைய அவரை பற்றி ஐடென்டிஃபிகேஷன், அவரோட முகவரி அது தெரியுங்கிறதுக்காண்டி நான் இந்த ஊரில் வசிக்கிறேன், அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவருடைய எஜுகேஷன் ஸ்டேட்டஸை கொண்டு வரணுங்கிறதுனால என்ன படிச்சிருக்கிறேன், என்ன தொழில் பண்ணுறேன், இது ஜென்ரலாக கேட்குற கேள்வி. பட் என்ன பண்ணாங்க சார், நான் உங்களுக்கு தாத்தா எத்தனை பேர், உங்கள் அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்புறம் உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர், உங்கள் பிள்ளைங்கள்லாம் எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறவங்க எதில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எந்த வழியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்படி மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேள்விகள் எப்படின்னு சொன்னால், நான் ஒரு கரப்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு எதிராக புகார் கொடுத்த ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு.
நான் கொடுத்த கரப்ஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்காம எனக்கு ஜாதகம் எழுதுகிறவன் என்ன கேள்வி கேட்பானோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனது வேதனையாயிடுச்சு சார். என்ன நான் வந்து ஏன்டா இதை புகாரை கொடுத்தோம், அவன் கரப்ஷன் பண்ணுறவன் பண்ணிட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு, அவன் கேட்குறத கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். அப்படியே கேள்வி கேட்குறாங்க. நான் கொடுத்த புகாரில் உள்ள சாராம்சங்களை கேட்காம என்னுடைய குழந்தைகளை இந்த பள்ளியில் படிக்கிறார்கள், அவர்கள் குழந்தைய பள்ளிக்கு எப்படி செல்கிறார்கள், தினந்தோறும் ஆட்டோவில் போகிறார்களா, சைக்கிளில் போகிறார்களா, இப்படி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சார். எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. எனக்கு உங்களை லஞ்ச ஒழிப்பு பிரிவில் நீங்கள் பணிபுரிந்தோங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் அந்த விஷயங்களை உங்கள் மனதார நான் கொட்டணும் போல இருந்துச்சு, அதான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இது எனக்கும் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த இளம் அதிகாரிகள் வந்து செக்ஷன் 161 சிஆர்பிசி அதில் தான் நான் சொல்லியிருக்க ஒரு சாட்சியை எப்படி விசாரிக்கணுங்கிறது, எப்படிப்பட்ட சூழலை விசாரிக்கணுங்கிறது. அதே மாதிரி 180 பிஎன்எஸ்எஸில் அதே தான், சேம் திங். அந்த செக்ஷன் ஆர்டர் மாத்திரம் மாறி இருக்கு. அதில் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த வழக்குக்கு தொடர்புடைய விஷயங்களை தான் நம்ம கேட்கணும். வழக்குக்கு தொடர்பு இல்லாத விஷயங்களை கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அவருக்கு வந்து உதாரணமாக இன்னும் சொல்ல போனால், உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க டெய்லி ஆட்டோவில் போகிறாங்களா, பஸ்ஸில் போகிறாங்களா, இல்லை சைக்கிளில் போகிறாங்களா, இப்படிப்பட்ட கேள்விகள் it will expose the risk for the family members of the informant என்பது கூட தெரியாமல் அந்த இளம் காவல் அதிகாரிகள் இப்படி ஒரு கேள்விகளை கேட்குறாங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். அவர்களுக்கு உதவும் வகையில் தான் நான் இதை சொல்கிறேன். முதல்ல சாட்சிகளை வந்து அவங்க நமக்கு அரசு முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் துணிஞ்சு வர்றாங்க. அவங்க ஒரு நாட்டில் நடக்கிற தவிர யாரும் நமக்கு என்னான்ட்டு போகாமல் ஒரு கரப்டு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதை துணிச்சலாக வந்து முன் வந்து புகார் கொடுக்க வரும் பொழுது அவங்கள நம்முடைய ஒரு அரசு தரப்பு சாட்சியாக அவங்கள ட்ரீட் பண்ணணும், ஒரு நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி வழக்குக்கு அந்த சார்ஜஸ் என்னவோ அதுக்கு தொடர்புடைய விஷயங்களை மாத்திரம் நீங்கள் கேள்வி கேட்டு பதிலாக வாங்குங்க. அதை விட்டு பிள்ளை எத்தனை, அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை, அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை, பிள்ளைங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இப்படி போன்ற ஜாதகங்கள் எழுதுகிற வேலையை நீங்கள் 161 ஸ்டேட்மெண்ட்டில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலம் நான் வெளிப்படுத்துகிறேன். இது நல்ல நோக்கத்தில் இளம் அதிகாரிகளுக்கு உதவும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவு செய்கிறேன். தேங்க்யூ ஆல்.